இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மல்டிபிள் இன்டெக்ரல் ப்ராப்ளத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவல்யூவேட் இன்டெக்ரல் டபுள் இன்டெக்ரல் xy dx dy எந்த ரீஜனில் ஓவர் த ரீஜன் இன் தி பாசிட்டிவ் குவாட்ரண்ட் ஃபார் விச் x plus y is equal to 1. அதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பேசிக்காக இது ஒரு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டெக்ரல் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லைன் இன்டெக்ரல். லைன் இன்டெக்ரல்னால் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க? இது லைன் இன்டெக்ரல். அடுத்தது சர்ஃபேஸ் இன்டெக்ரல்னா இந்த மாதிரி டபுள் இன்டெக்ரல். இது சர்ஃபேஸ் இன்டெக்ரல். இது சர்ஃபேஸ் இன்டெக்ரல். வால்யூம் இன்டெக்ரலில் 3 இன்டெக்ரல்னு போடுவோம், ரைட்? வால்யூம் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3ஆக சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த இன்டெக்ரல் பார்த்திங்கன்னா இது டபுள் இன்டெக்ரல். ஸோ அப்போது இது சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சர்ஃபேஸாக தான் இருக்கணும் இல்லையா? அந்த சர்ஃபேஸாக தான் இருக்கும். அந்த சர்ஃபேஸ் எதுன்னு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தென் வி வில் சால்வ் த ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, கொடுத்துக்கிற இன்டெக்ரலில் நம்ம எழுதிக்கலாம். என்ன இன்டெக்ரல் கொடுத்துருக்காங்க? ஸோ I is equal to double integral x y dx dy. இதுதான் கொடுத்துக்கிற இன்டெக்ரல். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ப்ளஸ் y is equal to 1ன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு லைன் ஈக்குவேஷன். ஓகேவா? இது ஒரு லைன் ஈக்குவேஷன். 1 இன்டெக்ரல் கொடுத்துருக்காங்க, 2 ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எந்த ஏரியாவை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ரீஜன் சொல்கிறாங்க, அது 3ஆவதாக எடுத்துக்கலாம். அது என்னன்னா பாசிட்டிவ் குவாட்ரண்ட் அப்படிங்கிறாங்க. பாசிட்டிவ் QUA DRANT பாசிட்டிவ் குவாட்ரண்ட். ஸோ இதெல்லாம் இந்த 3 தான் இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு இதை பேஸ் பண்ணி இந்த இன்டெக்ரல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, I is equal to double integral x multiply y multiply dx multiply dy, இந்த இன்டெக்ரல் வேல்யூஸை சொல்லணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா குவாட்ரண்ட்னு சொல்லிட்டாங்க. பாசிட்டிவ் குவாட்ரண்ட் அப்படின்றாங்க. பாசிட்டிவ் குவாட்ரண்ட் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு கூட இதை எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் குவாட்ரண்ட்டை ட்ரா பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு குவாட்ரண்ட், அப்புறம் we will draw like this. ஸோ இது XY 2 ஆக்சிஸ் வச்சுக்கலாம். எக்ஸு, இது Y. பாசிட்டிவ் குவாட்ரண்ட் அப்படிங்கிற போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம பவுண்ட்ரியை டிஃபைன் பண்ணணும். அதுக்கு நம்ம முதல்ல சால்வ் பண்ணுவோம். பவுண்ட்ரி கொடுத்துக்கிற லைன் ஈக்குவேஷனை வச்சு பவுண்ட்ரியை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், we will apply the boundary condition. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பவுண்ட்ரி கண்டிஷன் போடுவோம். when x is equal to 0, so then what will happen to x plus y is equal to 1 என்ன? so x 0 போடுங்க, plus y is equal to 1. so therefore y is equal to 1. ஓகேவா? இது ஒரு பவுண்ட்ரி கண்டிஷன். ஸோ இந்த பவுண்ட்ரி கண்டிஷனில் நம்மளுக்கு என்ன பாயிண்ட் வெர்டிசஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா y வேல்யூ 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த ஈக்குவேஷன்லேருந்து. ஸோ அப்போது நம்ம அடுத்த கண்டிஷனை பார்ப்போம். ஸோ பேசிக்காக இந்த கண்டிஷனுக்கு பாயிண்ட் எங்கே? ஸோ இது எக்ஸில் 0,
எக்ஸில் இது 0, அப்போது ஒயில் வந்து 1. இந்த பாயிண்ட் தான் வந்து அந்த கண்டிஷன்ஸில் கிடைச்ச பாயிண்ட்ஸ். இது ஒரு பாயிண்ட். ஸோ இதை வந்து நம்ம பின்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டோட வேல்யூஸ் 0, 1. ஸோ அடுத்தது என்ன பண்ணுவோம், வேன் ஓகேவா, வேன் y is equal to 0 அப்படின்னு வச்சுட்டு x plus y is equal to 1 எழுதுவோம். அப்போ y is equal to x plus 0 is equal to 1. ஓகேவா. ஸோ அடுத்தது x is equal to 1. அப்போ இதுன்னு எழுதிடுவோம். ஸோ இந்த கண்டிஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து when y is equal to 0 இருக்கும்போது என்ன வெர்டிசஸ் கிடைக்கிது. ஸோ இந்த கண்டிஷனில் it gives us some relation. So that is basically 1, 0. இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? ஸோ வில் கோ டு த குவாட்ரண்ட். இதை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வச்சுக்கலாம், சரியா. ஸோ அப்போ இது வந்து பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வேல்யூஸ் 0, 1, சாரி 1, 0, ரைட். 1, 0. இது வந்து நம்மளுக்கு 1, 0, 1, 0. ஸோ இந்த வந்து நம்ம பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து பாயிண்ட் 0, 0. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் லைன் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு பாயிண்ட்டை இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ பேசிக்காக இப்போ என்னன்னா நம்மளுக்கு எந்த ஏரியாங்கிறது கிடச்சிச்சு. ஸோ ஒரு லைன் வந்து 0, 0, ஸ்டார்ட் ஆகிட்டு 1, 0ங்கிற பாயிண்டில் எண்ட் ஆகுது. ஓகேவா. அடுத்தது 0ல் ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே எண்ட் ஆகுது. அடுத்த பாயிண்ட் எங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே போயிட்டு கனெக்ட் ஆகுது. 0, 1 பாயிண்ட், அப்புறம் அடுத்த பாயிண்ட் இங்கே, ரைட். ஸோ இப்போ இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ பேசிக்காக இந்த ரீஜனை தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும், எஸ்டிமேட் பண்ணணும் எவ்வளோ வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரீஜனுக்கு இந்த சர்ஃபேஸ் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிற சர்ஃபேஸில் எவ்வளோ அதோட வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போது கேல்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுன்னு சொன்னதுமே நம்மளுக்கு என்ன வரும் பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறபோது ரைட், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்கிறம்போது கண்டிஷன் எப்படி இருக்கும், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஒரு கண்டிஷன், அண்ட் y இஸ் அடுத்தது y இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷன் நம்மளுக்கு கிடைச்சிது. ஓகேவா. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இப்போ இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ் கிடைச்சிது. the line together with coordinate axis அப்படின்னா என்னென்னா, the line together with coordinate axis forms a triangle with vertices அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிற லைன். இந்த லைன் ஈக்குவேஷன் இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸோட சேர்ந்து எக்ஸ் கோஆர்டினேட் ஆக்சிஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் ஆக்சிஸை சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் ரீஜன் ஃபார்ம் பண்ணு. ஸோ அப்போது இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், அண்ட் இந்த ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் என்ன அப்படிங்கிறது தான். ட்ரையாங்கிள் வெர்டிசஸ் என்ன, 0, 0. ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் 0, 0, ரைட். ஸோ பேசிக்காக 0, 0 அண்டு 1, 0 அண்டு 0, 1. ஸோ இதுதான் ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ். ஸோ அப்போது அதை நம்ம எழுதிக்குவோம். ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் வந்து 0, 0, 1, 0 அண்ட் 0, 1 அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லிமிட் ஃபார் இன்டெக்ரலை செட் பண்ணுவோம். எக்ஸ் லிமிட் எதில் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா. ஸோ எக்ஸ் லிமிட், ஓகேவா, எக்ஸ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் வந்து 0லேருந்து 0 to 1 வரைக்கும் வேரி ஆகும். ஓகேவா. ஸோ ஒய் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது ரைட், ஒய் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 to 1 மைனஸ் எக்ஸுங்கிற வரைக்கும் வரும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள்,
எக்ஸ் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள் whereas y is dependent variables. ஓகேவா, இது இண்டிபெண்ட் வேரியபிளாக இருக்குது, இது டிபெண்ட் வேரியபிள் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் therefore என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒய்ன்னு எழுதும்போது டைரெக்டாக ஒய் வேல்யூவை செட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல 0 to 1 - xன்னு எழுதுகிறோம். ஏன்னா ஒய் வந்து எக்ஸை பொறுத்து தான் மாறும். ஸோ அதனால் எக்ஸ்லேயே ஒய் வேல்யூவை எக்ஸ்லேயே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ தட் அந்த லிமிட்டை வந்து இன்டெக்ரலுக்கு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும். Because the line limit depends on the x, the y is depend on the okay. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ வந்து இன்டெக்ரல்ஸ் வந்து அப்ளை பண்ணி இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ இன்டெக்ரல் நம்மளுக்கு என்ன தெரியும், ஐன்னு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்டெக்ரல் வந்து எக்ஸோட லிமிட் பார்த்திங்கன்னா 0 to 1, ஒய்யோட லிமிட் பார்த்திங்கன்னா 0 to 1 - x. ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இப்போது இன்டெக்ரலுக்கு வந்து லிமிட் அப்ளை பண்ணுவோம். 0 to 1, அப்புறம் 0 to 1 - x. ஓகேவா, 1 - x, அப்புறம் x y dx dy அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்டெக்ரல் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் பண்ணிவிட்டு ஸோ இன்டெக்ரேட் ஓகேவா, இன்டெக்ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஒய்யை பார்த்து நம்ம இதை இன்டெக்ரல் பண்ணுவோம். ஓகேவா, இன்டெக்ரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். I is equal to ஓகேவா. ஸோ 0 to 1 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது ஒய்யை பொறுத்து நம்ம இன்டெக்ரேட் பண்ணணும். ஸோ அப்போது என்ன வரும், ஒய்யை பொறுத்து இன்டெக்ரேட் பண்ணும்போது இதுதான் ஒய்யோட லிமிட், இது வந்து ஒய்யோட வேல்யூஸ், இது வந்து ஒய்யோட பேராமீட்டர்ஸ், ரைட். ஸோ அப்போ என்ன வரும், எக்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஓகேவா, எக்ஸ் அப்படியே இருக்கும். அண்ட் ஒய்யை நம்ம இன்டெக்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒய் ஸ்கொயர் பை 2, ரைட். இதுக்கு லிமிட் என்ன வருது, இதுதான் லிமிட் 0 to 1 - x. ஸோ 0 to 1 - x. ஓகே. ஸோ அப்போ என்ன வரும், 0 to 1 - xன்னு வந்து, ஸோ அதை வந்து 0 to 1 - x. ஸோ இந்த ஃபர்தர் என்ன பண்ணுவோன்னா, ஸோ 0 to 1 x y ஸ்கொயர், ஓகே, எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ அடுத்தது dx இருக்கும் இல்லையா. ஸோ dx, ஸோ இதுதான் வந்து லிமிட். நம்ம இதை அப்ளை பண்ணுவோம், லிமிட் அப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும்னா, ஸோ we will get the following 0 to 1 x y ஸ்கொயர் by 2. ஓகேவா, எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு போட்டுட்டு 0 to 1 - x. ஓகேவா, அடுத்தது dxன்னு இருக்குது. ஸோ இதில் லிமிட் போடும்போது நம்ம எதுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணணும், பேசிக்காக ஒய்க்கு இல்லையா. ஸோ அப்போ ஒய்க்கு சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 0 to 1, right, 1 and x into y square வந்து 1 - x the square by 2 into dx. ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 வந்து இதில் போட்டிங்கன்னா லிமிட்டில் 0 ஆயிரும். ஸோ அப்பர் லிமிட் மட்டும் 1 - xன்னு இருக்கும். ஓகேவா. ஸோ தென் என்ன பண்ணணும், ஸோ 0 to 1 x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப்னு வரும் இல்லையா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப், சாரி. ஸோ இது வந்து நம்ம ஸ்கொயரில் இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் இது எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ therefore என்ன ஆகும், எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 1 - a - b
ஹோல் ஸ்கொயருங்கிற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இதை. ஸோ அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், ஸோ பேசிக்காக 1 minus 2x minus x square by 2 into dx. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பேன்ஷன். அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிது. இங்கே வந்து பேசிக்காக ப்ளஸ் வரும், ப்ளஸ். ஸோ அப்புறம் இந்த எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஸோ அடுத்தது என்ன கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 to 1 x minus 2x square plus, right, x cube by 2 into dx. ஸோ இதுதான் வரும் கிடைக்கும். ஸோ இதை ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 0 to 1, இங்கே 1/2 வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2, 2x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x கியூப் பை 3 ப்ளஸ் எக்ஸ் கியூப் பண்ணிங்கன்னா x பவர் 4/4 அப்படின்ட்டு வரும் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இன்டகிரேஷன் பண்ணிட்டோம். அப்புறம் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 to 1 இருக்குது. இதை வந்து கேன்சல் பண்ணிடுவோம். பேசிக்காக என்ன பண்ணுறோம்னா, so we have to simply write as ஐயை வந்து 1/2ன்னு போட்டுட்டு இன்டகிரேட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ என்னென்ன லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன வரும், ஸோ இங்கே அப்பர் லிமிட்டு மட்டும் வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும். லோயர் லிமிட் 0 போட்டிங்கன்னா எல்லாம் 0 ஆயிரும். ஸோ அப்பர் லிமிட்டை மட்டும் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம். 1/2 அடுத்தது 1/2 மைனஸ், ஓகே, 2/3, ரைட், ப்ளஸ் 1/4. இதுதான் வந்து லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணது பின்னாடி நம்மளுக்கு இருக்கிற வேல்யூஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து காமனாக ஒரு ஃபேக்டரை போட்டு இதை வந்து எல்சிஎம் எடுப்போம். ஸோ 12ன்னு வச்சுக்கோங்க, 12. ஸோ 6 டைம்ஸ், ரைட், 6 டைம்ஸ் மைனஸ் 3 எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ தேர்ஃபோர் 4 8 வரும், ப்ளஸ் இங்கே எவ்வளோ வரும், 3, ரைட், 3ன்னு வரும் இங்கே இல்லையா, 3 அப்படின்னு வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 1/2, கீழே வந்து 12, மேலே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா 11, சரி 9, இது வந்து 8 போச்சுன்னா 1/12 வருது. இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா I is equal to 1/24. பேசிக்காக அந்த இன்டகிரலை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதுதான் கிடைக்கும். ஸோ this is how we have to solve this equation. பேசிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனில் கண்டிஷனை நம்ம முதல்ல பார்க்குறோம். சர்ஃபேஸ் இன்டகிரல். ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் இன்டகிரல் அப்படின்னு சொல்லும்போது இது டபுள் இன்டகிரல்னு சொல்லுவோம், ரைட். டபுள் இன்டகிரல், ட்ரிபிள் இன்டகிரல்னால் வால்யூம் இன்டகிரல், டபுள் இன்டகிரல்னால் சர்ஃபேஸ், சிங்கிள் இன்டகிரல்னால் லைன் இன்டகிரல். ஓகேவா? ஸோ இது பேசிக்காக என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ரஸ் பண்ணணும். முதல்ல வந்து ஒரு இன்டகிரல் கொடுத்துருக்காங்க, அந்த இன்டகிரலுக்கு அதே நேரத்தில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் ஒரு லைன் ஈக்குவேஷன், என்ன அந்த லைன் ஒரு எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத ஒரு பாசிட்டிவ் குவாட்ரண்ட்டில் அந்த லைன் எப்படி இன்டர்செக்ட் பண்ணுறதுலாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். அப்புறம் லிமிட் செட் பண்ணிவிட்டு இதை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி எந்த மல்டிபிள் இன்டகிரல்ஸும் முதல்ல அந்த இன்டகிரல் என்னன்னு பார்க்கணும். ஸோ அந்த இன்டகிரல் என்ன, வால்யூம் இன்டகிரலாக, சர்ஃபேஸ் இன்டகிரலாக, இல்லைன்னா லைன் இன்டகிரலான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் சால்வ் பண்ணணும். தேர்ஃபோர் இந்த இன்டகிரல் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1/24.